சைனீஸ் பேம்பு ட்ரீயை பத்தி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்க நட்டு வச்சு டெய்லி தண்ணி ஊத்தி ஃபர்டிலைஸ் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு எந்த விசிபிள் ரிசல்ட்ஸும் இருக்காது. நிலத்துக்கு மேல ஒரு லீஃப் கூட முளைக்காது. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிராக்குலஸான விஷயம் நடக்கும். 4-5 வாரத்துல 80 அடி உயரத்துக்கு அந்த பேம்பு ட்ரீ வளரும். பார்க்கவே பயங்கர மேசிவா இருக்கும். இந்த இடத்துல கொஸ்டின் என்னன்னா, அந்த பேம்பு ட்ரீ எப்ப வளர ஆரம்பிச்சிச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடியா இல்ல 5 வாரத்துக்கு முன்னாடியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிலத்துக்கு அடியில அதோட ரூட் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த ட்ரீ வளரும் போது அதோட வெயிட் அதால பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்கள்ல நம்ம பண்ற விஷயங்களுக்கு ரிசல்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அது மண்ணுக்கடியில ரூட்ஸா வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம கண்ணுக்கு ரிசல்ட்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊத்துறது நிறுத்திட்டோம்னு வைங்களேன், செடி செத்து போயிடும். அதுவே தினம் தொடர்ந்து தண்ணி ஊத்தி ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தா 5 வருஷம் கழிச்சு மொத்தத்தையும் சேர்த்து 5 வாரத்திலேயே வளரும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க போடுற எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸும் சில வருஷங்கள் கழிச்சு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரே நாளைக்கு கூரைய பிச்சுட்டு கொட்டலாம். மத்தவங்க பார்க்கும்போது அது ஓவர் நைட் சக்சஸ் நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க பின்னாடி 5 வருஷம் முக்கிட்டு இருந்தது. சோ டோன்ட் கிவ் அப்.